நேற்று நடந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் 80 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடந்த இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச SRH பவுலிங் சூஸ் பண்ண கொல்கத்தா பேட்டிங் இறங்கினாங்க. போன மேட்ச் மாதிரியே KKRோட ஓப்பனர்ஸ் டிகாக் 1 ரன்னுக்கும் நரேன் 7 ரன்னுக்கும் அவுட் ஆக அதுக்கப்புறம் அந்த ரஹானேவும் ரகுவன்ஷியும் நிதானமாக ஆடி ரன் சேர்த்தாங்க. ஆனால் ரஹானே 38 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க அதுக்கப்புறம் அந்த வெங்கடேஷ் ஐயர் பொலந்து கட்டிட்டாரு. வெங்கடேஷ் ஐயர் ரகுவன்ஷி பார்ட்னர்ஷிப் அதிரடி காட்ட ரகுவன்ஷி 32 பந்துகளுக்கு 50 ரன் அடிச்சு அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரிங்கு சிங் 17 பந்துகளில் 32 ரன்னும் வெங்கடேஷ் ஐயர் 29 பந்துகளில் 60 ரன்னும் எடுத்து 20 ஓவர் முடிவில் KKR 200 ரன் எடுத்திருந்தாங்க. டார்கெட் 201ன்னு களமிறங்கின SRHோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வாமா மின்னல் மாதிரி வந்த வேகத்திலேயே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி கிளம்பிட்டாங்க. எப்போதுமே அடி பொழக்கிற டிராவிஸ் ஹெட் வெறும் 4 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. டீம் மானத்தை காப்பாற்றுற விதமாக கடப்பார கிளாசன் 33 ரன்னும் மெண்டிஸ் 27 ரன்னும் எடுத்து ஓரளவுக்கு கௌரவமாக 16.4 ஓவரில் 120 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. KKRோட பவுலர் அரோரா 3 விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டும் எடுத்து இந்த ரன் சுருட்டலுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இந்த மேட்சோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்டாக ஒரே ஓவரில் லெஃப்ட் அண்ட் ரைட்னு 2 கைகள்லையுமே பந்து வீசி விக்கெட்டும் எடுத்திருந்தார் SRHை சேர்ந்த மெண்டிஸ். SRHை தோக்கடிச்ச KKRக்கு இது 2வது வெற்றி. SRH இந்த சீசனோட 3வது தோல்வியை சந்திச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற MI vs LSC மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.